இப்போ நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு கார் இருக்கும், அந்த காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, புது கார் வாங்குறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா உங்க கார் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தா புது கார் வாங்காதீங்க அப்படிங்கறதுக்கு தான் சொல்றேன். புது கார்ல புது மாடல் வரும், புது ஃபியூச்சர்ஸ் இருக்கும், புது சேஃப்டி இருக்கும், எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா ஒரு கொஸ்டின், உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற கார் இல்ல பைக் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதை எதுக்காக மாத்தணும்? இங்கதான் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பை பண்றாங்க. பழைய காரை பார்த்த உடனே இதுக்கு பதிலாக ஒரு புது கார் வாங்கிட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதையே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 விஷயத்துல உங்க கார் ஃபிட் ஆச்சுன்னா, அதாவது பழைய கார் ஃபிட் ஆச்சுன்னா, நீங்க புது கார் வாங்காம இருக்கிறதா உண்மையாலுமே ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷனா இருக்கும். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? லோன் தான். இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த காருக்கு 3 வருஷம் இல்ல 5 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கட்டி தான் எடுக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டு தான் கார் வாங்குறாங்க. இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் ஆகலைன்னா இந்தியன் மார்க்கெட்ல இவ்வளோ காரும் இவ்வளோ பைக்கும் அந்த அளவுக்கு சேல் ஆகாது. நீங்க ரெடி கேஷ் கொடுத்து தான் கார் வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா நிறைய பேர் கார் பைக் வாங்குறத பத்தி யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுதான் உண்மை. இப்போ நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற காருக்கோ பைக்குக்கோ பாத்தீங்கன்னா அந்த லோன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் புது கார் வாங்கலாம். இந்த கார் வந்து அவுடேட்டடான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பழைய காரை எக்ஸ்சேஞ்சில் போட்டு எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. மறுபடியும் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் காஸ்ட், புது ஓனர்ஷிப்கான எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் கடன் வாங்கி கார் வாங்குற மாதிரி இருக்கும். இது உண்மையாலுமே அப்கிரேடா இல்ல நீங்க ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு லோனை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி புது லோனா எடுக்கிறீங்களா அப்படிங்கறத முக்கியமான விஷயம். உங்க பழைய கார் லோன் ஃப்ரீயாவும் ரிலேபிளாவும் இருந்தா அதை வச்சிருக்கிறதா உண்மையாலுமே ஃபினான்ஷியலான அட்வான்டேஜா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்க காருக்கு இன்ஜின்ல பிரச்சனை இல்லை, கியர் பாக்ஸ்லயும் பிரச்சனை இல்லை, ரிப்பீட்டடான பிரேக் டவுன்ஸ் கிடையாது, மேஜரான ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியும் கிடையாது, சர்வீஸை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெறும் அந்த காரோட வயசை வச்சு மட்டுமே காரை மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு காருக்கு 5 வயசு ஆயிருச்சு அப்படின்னாவே அது பழைய கார் ஆயிருச்சு, யூஸ்லெஸ் ஆயிருச்சு அப்படிங்கறதெல்லாம் ஆகாது. சில நேரத்துல 10 வருஷம் பழைய கார்னா கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற அவசியம் வந்து கிடையாது. அதே நேரத்துல ஏஜை மட்டும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கண்டிஷன் எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஹிஸ்டரி, ரிலையபிலிட்டி, உங்க யூசேஜ் என்ன அப்படிங்கறத வச்சு தான் பார்க்கணும். ஒரு 7 வருஷம் நீங்க யூஸ் பண்ற கார் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிருக்கலாம். அதனால பழசு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் உங்க காரை சேல் பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன். மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனா. நீங்க ஒரு வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டுறீங்க, இல்ல 8000 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டுறீங்க, அதிகபட்சமே நான் 15,000 கிலோமீட்டர் தான் ஒரு வருஷத்துக்கு நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க புது கார் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? அதுதான் கேள்வியே. உதாரணத்துக்கு உங்க பழைய கார் ஏற்கனவே இந்த ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்க கையில நின்றுட்டு இருக்குது, ஒரு டீசென்டான மைலேஜ் கொடுக்குது, மெயின்டெனன்ஸ் மேனேஜபிளா இருக்குது, நீங்க வருஷத்துக்கே கம்மியா தான் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதை வித்துக்கிட்டு ஒரு 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் கார் நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கும் இஎம்ஐ, இன்சூரன்ஸ், டெப்ரிசியேஷன், அதோட மட்டும் இல்லாம அந்த காரை நீங்க அதிகமா யூஸ் பண்ண போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு புது கார் வாங்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, புது கார் வாங்கணும் அப்படிங்கிற ரீசன் தவிர வேற ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? அது ஒரு எமோஷனலான ரீசன் தான் தவிர பினான்சியலான ரீசனா இருக்காது. இதுதான் நிறைய பேர் பண்ற ஒரு முக்கியமான மிஸ்டேக்கா இருக்கு. நாலாவது பாயிண்ட், இது நான் ரீசன்ட் டைம்ல ரொம்ப ரிப்பீட்டடாவே சொல்லிட்டு இருக்கிறேன். இஎம்ஐ மட்டும் பார்த்து வாங்காதீங்க, இது ஒரு பெரிய ட்ராப். ஒரு சேல்ஸ் பர்சன் மாசத்துக்கு சார் 18,000 தான் சார் இஎம்ஐ, 20,000 தான் சார் இஎம்ஐ அப்படின்னு சொல்றாருன்னா உங்க பிரெயின் உடனே என்ன செய்யும்? உடனே 18,000 தானே, ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. ஆனா இஎம்ஐ மட்டும் தான் உங்க காரோட எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கான ஃபியூலு, இன்சூரன்ஸ், சர்வீஸ், டயரு, ஸ்பேர் பார்ட்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான ரிப்பேர்ஸ், பார்க்கிங், அது மட்டும் இல்லாம லோனோட இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்குது. ஒரு புது கார் ஷோரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே அதோட மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது. அதனால புது கார் வாங்கும்போது எவ்வளவு இஎம்ஐ அப்படிங்கறத மட்டும் கேட்காதீங்க. அந்த கார் ஒரு வருஷத்துக்கு டோட்டலா எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத கேளுங்க. அப்பதான் உங்க பழைய காரை வச்சிருக்கிறதுக்கான ஆனுவல் காஸ்ட்டை கம்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு, அதாவது ஒரு கார் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற காருக்கு ஆனுவல் காஸ்ட்டும் புது காருக்கான ஆனுவல் காஸ்ட்டையும் பக்கத்துல போட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த காருக்கு அதிகமான செலவு இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நீங்க புது கார் எடுக்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
5வது பாயிண்ட், உங்க பழைய காரை மாத்துறதுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே ரீசன் இருக்கா? ஏன்னா நீங்க டெய்லி இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க, ஒவ்வொரு புது வீடியோஸ் பாக்குறீங்க, புது காரோட லான்ச்சஸ் பாக்குறோம், புது காரை பத்தின வீடியோஸ் அந்த ரீல்ஸ்ல பார்க்கும்போது அப்படியே அட்ராக்டிவா இருக்கும். பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கும், பெரிய ஸ்கிரீன் வச்ச டிஸ்பிளே இருக்கும், 360 டிகிரி கேமரா, அட்டாஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ், நியூ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்க காரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? சே, இதை வித்துக்கிட்டு வேற கார் வாங்கிடலாமே, புதுசா கூட போலாமே அப்படின்னு தோணும். ஆனா ஒரு விஷயத்த கேளுங்க, உங்க பழைய கார்ல என்னதான் பிரச்சனை இருக்குது? சேஃப்டி தேவைக்கு கம்மியா இருக்குதா? ஸ்பேஸ் பத்தலையா? இல்ல ஃப்ரீக்வெண்டான பிரேக் டவுன் ஆகுதா? மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குதா? ஃபேமிலி யூசேஜுக்கு அன்சூட்டபிளா இருக்குதா? மைலேஜ் உங்க பட்ஜெட்டுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்குதா? இல்ல புது கார் ரொம்ப அழகா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க புது காரை போய் வாங்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். இப்போ உண்மையாலுமே உங்களோட பழைய கார் உண்மையாலுமே பிரச்சனையில் இருக்குது, அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக அப்டேட் பண்ணுங்க. ஆனால் புது காரில் இருக்க ஃபியூச்சர்ஸை மட்டும் பார்த்து உங்களுக்கு ஆசை வந்து அப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் அந்த ஆசை இருக்குதான்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இல்லை. ஆனாலுமே இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. உங்கள் பழைய காரை எப்போவுமே வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, அதுவுமே தப்பு தான். சில சுச்சுவேஷனில் பழைய காரை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அதிக செலவை கூட இழுத்து வைக்கும். ஒரே வருஷத்துல ரிப்பீட்டடா பிரேக் டவுன்ஸ் ஆகுது, இன்ஜின் ரிப்பேர் ஆகுது, டிரான்ஸ்மிஷன்ல ப்ராப்ளம் வருது, சஸ்பென்ஷன், ஏசி, எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ், டயர்ஸ், இப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்று செலவு வர ஆரம்பிச்சதுன்னா பழைய கார் சீப் அப்படின்னால பிளைண்ட்லி நம்ம நினைக்க கூடாது. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரிப்பேர் பண்றதுக்கு செலவு பண்றதை விட வேற கார் வாங்குறது தான் லாஜிக்கலா கரெக்டா இருக்கும். அதனால ஒரு சிம்பிளா கால்குலேஷன் பண்ணுங்க. உங்க பழைய கார் கடந்த 12 மாசத்துல எவ்வளவு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து செலவாகுது, அடுத்த 12 மாசத்துக்கு எக்ஸ்பெக்டடா ரிப்பேர் வந்து என்னென்ன இருக்கும், இன்சூரன்ஸ் எவ்வளோ, ஃபியூல் செலவு எவ்வளோ, அதை வச்சிருக்கிறதால ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ வருது, இது எல்லாத்தையும் எழுதிக்குங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற காருக்கு இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், இன்சூரன்ஸ், சர்வீஸ், ஃபியூல், டெப்ரிசியேஷன் இது எல்லாமே எவ்வளோன்னு பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு புது கார் வாங்கணுமா அப்படிங்கிறது உண்மையாலுமே தேவைதானா அப்படிங்கிறது தெரிய வரும். இங்கே தான் இந்த என்டையர் ஸ்டோரியோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. பழைய கார் அப்படிங்கிறது சீப் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல புது கார் பெட்டரான ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு புது கார் வாங்குறது ப்ராப்பரான லாஜிக்கலான டிசிஷனாக இருக்கும். சில பேருக்கு பழைய காரை இன்னும் 2-3 வருஷம் இல்லை 5 வருஷம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது கூட ஒரு சூப்பரான டெசிஷனாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா உங்கள் காரோட கண்டிஷன், உங்கள் யூசேஜ், உங்களோட ஃபினான்ஸு, உங்களோட ஆக்சுவலான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அடுத்த தடவை உங்கள் பழைய காரை பார்த்து இதை வித்துட்டு புது கார் வாங்கலாமா அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல கேட்டேன்ல அந்த 5 கேள்வியை கேளுங்க. அந்த 5 கொஸ்டினையும் உங்கள் பழைய கார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த காரை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லை அந்த 5 கொஸ்டின்லையும் அது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் பழைய காரை வித்துட்டு நீங்கள் புது கார் வாங்கிக்கங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு டீல். அதை விட்டுட்டு நான் மற்றவங்க முன்னாடி நான் வந்து பெருசாக இருக்கணும், நான் வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும், அதாவது என்கிட்ட இருக்கிற ஹேஷ்பேக் காரே எனக்கு வந்து பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது, இதை வச்சுக்கிட்டே என்னால் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக காட்டணும், ஒரு எஸ்யூவி கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு பழைய காரை கொடுத்துட்டு நீங்கள் பெரிய காராக கொண்டு போய் மார்க்கெட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலையை வந்து நீங்களே கொண்டு போய் வந்து அடமானத்தில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு 6-7 வருஷத்துக்கு அது உங்களை வெளியவே விடாது. நீங்கள் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், வண்டி வாங்கினதுக்காகவே நீங்கள் அதை ஓட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனையும் இருக்குது. எமோஷனலாக நிறைய இடத்துலையும் பார்த்தோம்னா எதுக்குடா இந்த காரை வாங்கணும், அந்த கார் இருந்தப்பவே எனக்கு நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட பழைய கார் இருக்குது, அதை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம் அப்படிங்கிற டெசிஷனில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் 2 நாளாகவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.